Hello everyone, welcome to WordPress SEO tutorials. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு SEO பிளகினை வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நான் SEOக்காக யூஸ் பண்ற பிளகின் பார்த்தீங்க அப்படின்னா யோஸ்ட் பிளகின் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பிளகின். எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நான் பிளகின்ஸ்ல ஆட் நியூ போறேன். ஆட் நியூ போயிட்டு இந்த இடத்துல நீங்க யோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளகினே பார்த்தீங்க அப்படின்னா யோஸ்ட் SEO அப்படின்றது தான். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் நவுன்னு கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுங்க. ஸோ இப்போ நம்மளோட பிளகின் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SEO அப்படின்ற ஒரு மெனு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஜென்ரலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய SEO பிளகினை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் நம்மளோட வெப்சைட்டுக்காக. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று நம்ம ஃபில் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணிட்டீங்களா, அதாவது உங்களோட வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணி அது யூசருக்கு வந்து ரெடியாக இருக்கா அப்படின்றத நம்ம இந்த SEO பிளகினுக்கு வந்து நம்ம சொல்லணும். ஸோ உங்களோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, இண்டெக்ஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் என்னோட வெப்சைட் நான் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லேட்டராக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் உங்களுடைய சைட் வந்து எதை பற்றினது அப்படின்றத பற்றி நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக், அப்புறம் ஆன்லைன் ஷாப், அப்புறம் நியூஸ் சேனல், ஸ்மால் ஆஃபீஸ் பிஸ்னஸ், கார்பரேஷன்ஸ், அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட், சம்திங் எல்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்கள் சம்திங் எல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அப்படின்றதால நான் பிளாகை கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனா இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா அப்படின்றத நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி அப்படின்னா நீங்கள் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணுங்க. இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பர்சனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கம்பெனிக்காக பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய ஆர்கனைசேஷன், அதாவது உங்களோட கம்பெனியோட நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட நேமை நான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கம்பெனி நேம் இங்கே கொடுத்துக்காங்க. அடுத்து உங்களுடைய கம்பெனியோட லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல சூஸ் அன் இமேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இமேஜ் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட லோகோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னோட லோகோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் உங்களோட கம்பெனி யாரெல்லாம் தேடுறாங்களோ அப்போ உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸோட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ஃபேஸ்புக்கோட URL காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே எத்தனை லிங்க் இருக்கோ அத்தனை நீங்கள் கொடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், யூடியூப் கொடுக்கலாம், அதே மாதிரி ட்விட்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய போஸ்ட் எல்லாமே சர்ச் இன்ஜினுக்கு வந்து விசிபிள் ஆகணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு தான் ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரியே வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நான் வெறும் பேஜ் மட்டும் எனக்கு இண்டெக்ஸ் ஆனால் போதும், போஸ்ட் எதுவுமே எனக்கு இண்டெக்ஸ் ஆக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் போஸ்ட் ப்ளஸ் பேஜ் ரெண்டுமே இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்றதால நான் ரெண்டுமே SS டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து உங்களோட வெப்சைட்டுக்கு மல்டிபிள் ஆத்தர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் ஒருத்தரே உங்களோட வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நோ கொடுங்க. அடுத்து உங்களோட டைட்டில் செட்டிங். ஸோ உங்களோட வெப்சைட் நேம், அதுக்கப்புறம் செப்பரேட்டராக நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கம்பெனி நேம் வரணும் அப்படின்னா அந்த செப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட்டான ஐஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் தான்.
ஸோ அது இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் ஐஃபோன்ல அப்படின்னா நீங்கள் செக்யூர் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ப்ரிஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே தான். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை வந்து யோஸ் பிளகின் வந்து ட்ராக் பண்ண அலோவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்கும். ஸோ இது எதுக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணியிருக்கீங்க எஸ்இஓ ரிலேட்டட் திங்ஸ் அப்படின்னும் போது அதை உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும் நீங்கள் இதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து டோட்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எஸ் கொடுங்க. இல்லை எனக்கு வேணாம் நான் எல்லாமே நான் மேனுவலாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நோ கொடுக்க வேண்டியது தான். எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுனால நான் எஸ் என்னோட வெப்சைட்டை நீங்கள் ட்ராக் பண்ணுங்க அப்படின்றத நான் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலனாலையும் பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. சக்ஸஸ் மெசேஜ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து யோஸ் பிளகின் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அடுத்து டேஷ்போர்ட் போங்க. ஸோ டேஷ்போர்டில் நாம் எஸ்இஓ வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் ஃபீச்சர் போங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஆன்லேயே விட்டுருங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். பர்டிகுலராக எனக்கு சைட் மேப் என்னோட வெப்சைட்டுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்கமிங்ஸ் வீடியோஸில். அடுத்து நீங்கள் வெப் மாஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டீங்க உங்களோட டொமைனை அப்படின்னும் போது தேவை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் டிஃபால்ட்டாகவே வெரிஃபிகேஷனை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்ச் கன்சோல் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு வெரிஃபிகேஷன் கூட காப்பி பண்ணி வந்து இங்கே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டொமைனை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை காப்பி பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து வெரிஃபை ஆகிடும். இதுதான் நம்ம ஜென்ரலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நீங்கள் சர்ச் அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி செப்பரேட்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அது டிஃபால்ட்டாக அங்கே எடுத்துக்கும். அதுக்கடுத்து ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஹோம் பேஜோட டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன்பிராஜ் ஜஸ்ட் அனதர் வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு டேக்லைன் எல்லாம் தேவை கிடையாது, செப்பரேட்டரும் தேவை கிடையாது, ஸோ பேஜும் தேவை கிடையாது. ஸோ வெறும் எனக்கு சைட் நேம் இருந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வெப்சைட் எதை பற்றினதோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சைட் நேம் லாஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைடு இ லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட சைட் நேம் வரணும். ஸோ இதுதான் என்னோட ஹோம் பேஜோட டைட்டில் டேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போடுறேன். ஸோ என்னோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடு இ லேர்னிங். அதே மாதிரி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சேனலை பற்றி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக லோகோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற என்னோட லோகோ இருக்குது. ஸோ அதவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கம்பெனி லோகோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஜென்ரல் நம்பர் சேவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் டைப் போங்க. கண்டென்ட் டைப்பில் உங்களுடைய போஸ்ட் வந்து சர்ச் இன்ஜினுக்கு வந்து அப்பியர் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக எஸ்ஏ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டுக்கு எஸ்ஓ செட்டிங்ஸ் எல்லாமே வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷோன் கொடுங்க, வேணாம் அப்படின்னா ஹைட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெறும் பேஜுக்கு மட்டும் நான் எஸ்ஓ பண்ணால் போதும், போஸ்ட்டுக்கெல்லாம் எனக்கு எஸ்ஓ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஹைட் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்து உங்களுடைய எஸ்ஓ டைட்டில் எப்படி இருக்கணும் உங்களுடைய போஸ்ட்டுக்கு அப்படின்றத நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் டைட்டில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி செப்பரேட்டர் அப்புறம் சைட்டோட டைட்டில் இருந்தால் போதும். எனக்கு இந்த பேஜ் நான் எடுத்துடுறேன். நான் என்ன போஸ்ட் கிரியேட் பண்ணுறனோ அந்த டைட்டில் எடுத்துக்கும். அப்புறம் செப்பரேட்டர் அப்புறம் என்னோட வெப்சைட்டோட நேமை வந்து லாஸ்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் எனக்கு வேணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் கொடுக்கும்போது நான் டிஃபால்ட்டாக கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் காமனான ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கல. ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் ஸ்கீமா மார்க்கப்புக்காக இந்த செட்டிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ டிஃபால்ட் பேஜ் டைப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிஃபால்ட் வெப் பேஜை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் டைப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிக்கல்னே விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்ககிட்ட மாற்றிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஒரு நியூஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நியூஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் டிஃபால்ட்டை நான் விட்டுடுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. அடுத்து மீடியா. இந்த இடத்துல நீங்கள் டிஃபால்ட்டாக எஸ்ன்னு விட்டுருங்க. அடுத்து நீங்கள்
டெக்ஸ்னாமிஸ் பாருங்க. ஸோ இந்த இடத்துல சர்ச் ரிசல்ட்ல கேட்டகரியை ஷோ பண்ணுமான்னு கேட்கும். ஸோ ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசருக்கு மட்டும்தான் அந்த கேட்டகரி எல்லாம் தெரியணும். சர்ச் என்ஜினுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதனால நான் நோ கொடுக்குறேன். ஸோ என்னோட விசிட்டர்ஸ்க்கு மட்டும் கேட்டகரி தெரிஞ்சா போதும். அடுத்து நம்ம எஸ்இஓ டைட்டில் எனக்கு செப்பரேட்டர்ல இருந்தாவே செப்பரேட்டர் மட்டும் இருந்தாவே போதும். அப்புறம் என்னோட சைட் நேம் இருந்தால் போதும். ஸோ அதனால நான் செப்பரேட்டர் ப்ளஸ் எஸ்இஓ டைட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். அப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கேட்டகரிக்கு நான் இண்டிவிஜுவலாகவே நான் கொடுத்துக்கிறேன். அதனால நான் இங்கே தரல. ஸோ நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் கேட்டகரி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளாங்காகவே விட்டுடுங்க. எஸ்இஓ செட்டிங்ஸ் வந்து கேட்டகரி ஷோ பண்ணுமான்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஷோன்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக நான் ஷோவிலே விட்டுறேன். அதுக்கப்புறம் டேக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. டேக்ஸும் அதே மாதிரி தான். எனக்கு சர்ச் என்ஜினுக்கு வந்து தெரிய தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் நோ கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு செப்பரேட்டர் அப்புறம் சைட் டைட்டில் இருந்தாவே எனக்கு போதும். அதனால் நான் மித்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்காங்க உங்களுக்கும். ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுடுங்க. அடுத்து நீங்கள் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்மேட் பேஸ்ட் ஆர்கைவ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக எனேபிள்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோ ஃபார்மேட் இன் சர்ச் ரிசல்ட் அப்படின்னு கேட்கும். அது நீங்கள் டிஃபால்ட்டாகவே நோவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஆர்கைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர் பேஸ்ட் ஒரு போஸ்ட்டை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அது எல்லாமே சர்ச் இன்ஜினுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதே மாதிரி எஸ்இஓ டைட்டிலில் நீங்கள் செப்பரேட்டர் அப்புறம் சைட் டைட்டில் இருந்தாவே போதும். இதை மொத்தம் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கேட்டகரி யூஆர்எல் வந்து நீங்கள் போடுற போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் தான் போடுவீங்க. ஸோ உங்களோட டொமைன் அதுக்கப்புறம் கேட்டகரி அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் நேம் இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேட்டகரி வேணுமா வேணாமான்றது தான். ஸோ எனக்கு வந்து வேணாம். அதனால் நான் ரிமூவ் கொடுக்குறேன். எனக்கு என்னோட டொமைன் நேம் ப்ளஸ் என்னோட போஸ்ட் டைட்டில் இருந்தாவே எனக்கு போதும். ஸோ அதனால் நான் ரிமூவ் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். அடுத்து ஆர்கைவ் ஆத்தர் ஆர்கைவ்ஸ் வந்து டிசேபிள்ல விட்டுடுங்க. அப்புறம் டேட் ஆர்கைவ் செட்டிங்ஸ் பாருங்க. ஸோ இதில் நீங்கள் டேட் ஆர்கைவ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னும் போது அந்த போஸ்ட்டுக்கான டேட் என்னைக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்றது சர்ச் என்ஜினில் தெரியணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வேணாம் காட்டக்கூடாது, எனக்கு வந்து நான் ஒரு எவர் கிரீன் கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா அது லைஃப் லாங் இருக்கணும். ஸோ அதனால் நான் டேட் எல்லாம் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல நான் நோ கொடுக்குறேன். இந்த இடத்துல அதே மாதிரி நான் செப்பரேட்டர் ப்ளஸ் சைட் டைட்டில் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் டேட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவையில்லை, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்பெஷல் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 404 இந்த பேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பேஜில் வரும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக எப்படி இருக்கோ அப்படியே விட்டுடுறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். அடுத்து பிரெட் கிராம்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ உங்களோட வெப்சைட்டில் பிரெட் கிராம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் கொடுத்துக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு எஸ்இஓக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் எனேபிள் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஒரு கேட்டகரி வச்சிருக்கீங்க, கேட்டகரிக்கு அப்புறம் ஒரு சப் கேட்டகரி வச்சிருக்கீங்க, அந்த சப் கேட்டகரியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கனெக்டிவிட்டி தான் இந்த பிரெட் கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டைரெக்டாக போஸ்ட்லேருந்து ஒரு கேட்டகரிக்கு வரணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கேட்டகரி கிளிக் பண்ணாவே நான் கேட்டகரி போஸ்ட்குள்ளே நான் வந்துடுவேன். ஸோ அதுக்காக தான் நம்ம பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல செப்பரேட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுடுங்க. அப்புறம் போல்ட் தி லாஸ்ட் பேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலராக விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கேட்டகரி அப்புறம் உங்களோட போஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ இதுதான் நம்ம மெயினாக சர்ச் அப்பியரன்ஸ் டேப்பில் நம்ம பண்ண வேண்டிய செட்டிங்ஸ். ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம சர்ச் என்ஜினுக்கு வந்து நம்மளுடைய சைட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்தோம். அப்புறம் சோஷியலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட யூஆர்எல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெப்பேஜுக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது எந்த இமேஜ் ஷோ ஆகணும், எப்படி டைட்டில் ஷோ ஆகணும், அப்புறம் எப்படி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஓப்பன் கிராப் மெட்டா டேக்ஸை வந்து எனேபிள்ல வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ட்விட்டர் கார்டும் அதே மாதிரி தான். ஸோ ட்விட்டரில் யாரெல்லாம் உங்களுடைய வெப்பேஜை ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோட்டோ ப்ளஸ் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு லிங்க் வந்து போகும். ஸோ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் லிங்க் போச்சு அப்படின்னா அது பார்க்க போரிங்காக இருக்கும். ஸோ அது எதுக்கு கிளிக் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் ட்விட்டர் கார்டு அப்புறம் ஓஜி டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு லிங்கை வந்து கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் சம்மரி வித் லார்ஜ் இமேஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா பெருசாக இருக்கும், டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சூஸ் பண்ணிவிட்டு பின்ட்ரெஸ்ட் போங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் உங்களோட டொமைனை வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சைட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கோட் கிடைக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் இங்கே போட்டு உங்களோட சைட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. அடுத்து டூல்ஸ் போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய SEO பிளகின்ல இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைல் எடிட்டரில் போயிட்டு உங்களுடைய HT-Accessல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்புறம் robot.txt ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்கள் இந்த ஃபைல் எடிட்டரில் பண்ணலாம். அப்புறம் பல்க் எடிட்டர் இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 100 போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 போஸ்ட்ல நீங்கள் 1 by 1 நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் பல்க் எடிட்டரில் எல்லா ஃபைலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிள் டைமில் உங்களுடைய எல்லா பேஜுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு யோஸ்ட் பிளகினை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு யோஸ்ட் பிளகினை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்காங்க. அடுத்த வீடியோவில் நான் ஒரு போஸ்ட் அப்புறம் ஒரு பேஜுக்கு எப்படி நம்ம ஆன் பேஜ் SEO பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.